இருக்கு. அவன் அருளாலேன்னு அவர் அருள் பண்ணாதான், அவர் என்ன கும்பிடுறா அப்படின்னு சொன்னாதான் நீ கும்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா கலாம ஏதோ சொல்றாங்க, இது கும்பிட்டுட்டு போவோம் பாப்போம், ஒரு நாளைக்கு போய் சாமி சிவன் கோயில் போயிட்டு போவோம், என்னமோ சிவன் கோயில் பொருட்காட்சிக்கு போற மாதிரி. அப்படி இல்லை, உள்ளார்த்தமா மனமார்த்தமா கும்பிடணும். இவ்வளோ விஷயம் இருக்கு தம்பி, நிறைய விஷயங்களை நான் எனக்கெல்லாம் என்ன சும்மா இவ்வளோண்டு விஷயம் கூட எனக்கு தெரியாது. நான் உணர்ந்ததை சொல்றேன். எனக்கு எவ்வளோ இக்கட்டுல இருந்து எங்க ஐயாவை நான் முழுமையா நினைக்கிறேன் மனசார. ஒரு அந்த அவருடைய பாட்டே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும் எனக்கு. அதனால எனக்கு எனக்கு வேற இந்த உலகத்துல எங்க அம்மா எனக்கு சொல்லிட்டு போனது, யாரையுமே நம்பணும்னு அவசியம் இல்லை, தெய்வத்தை நம்பு, தெய்வம் ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு சொன்னாங்க பாரு. கைவிடலை எங்க ஐயா, என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காரு. ஆகையால கடைசி வரைக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வோடவே எங்க ஐயாவோடவே நான் வாக்கியமாயணும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே நினைச்சுப்பேன், அண்ணாமலையானே என்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா.